ஓகேப்பா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மியூட்டேஷனை பத்தி பார்த்தோம். திடீர் மாற்றம் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்தது சந்ததி வழி தொடர் ஆய்வு அல்லது மரபு தொடர் ஆய்வு அல்லது பெடிகிரி அனாலிசிஸ். சரியா? பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன, அதுக்கான சிம்பிள்ஸ் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். சரிங்களா? படிச்சீங்களா? ரைட். ஓகே. ஸோ ஒரு சில கேள்விகளை நம்ம பார்த்துட்டு அண்ட் கண்டினியூஸா நம்ம இந்த கிளாஸுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் அம்பிகேஸ்வரி. புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னா என்னம்மா? புள்ளி திடீர் மாற்றம், பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? அது ஒரு கார இணையில மட்டும்தான் சார் திடீர் மாற்றம் நடக்கும். ஆமா, ஒரு கார இணையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், பிறழ்வுகள், அதுதான் நம்ம புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அனிகா, திடீர் மாற்றம் அப்படின்னா என்ன? மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? டிஎன்ஏ வரிசையில ஏற்படும் மாற்றம் தாங்க சார். டிஎன்ஏ உடைய கார வரிசைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம திடீர் மாற்றம்னு சொல்றோம். ஓகே. சபரின், உடலமைப்பு திடீர் மாற்றம், பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு கார இலை டிஎன்ஏட கார இலையில ஏற்படக்கூடிய மாற்றம் சார். கார இணை ஒன்று அடிஷனல் ஆகணும் அல்லது நீக்கம் ஆகும் பொழுது அந்த ட்ரிப்ளட் கோடான்கள் எப்படி அது ரீட் ஆகி அமினோ அமிலங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை அடிப்படையிலானதான் உடல் அமைப்பு திடீர் மாற்றம், பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஹேமஸ்ரீ, கேன் யூ கிவ் எனி எக்ஸாம்பிள் ஃபார் மியூட்டாஜன்? மியூட்டாஜன் அப்படின்னா என்ன? யூவி ரேடியேஷன் சார். யூவி ரேடியேஷன். ரைட். அடுத்தது ஜெகதீஷ், மியூட்டாஜன்கள் என்றால் என்ன? மியூட்டாஜன் என்றால் என்ன? தெரியலையா? ஆமாங்க சார். ரைட். ஓகே. மகா கங்கை, மியூட்டாஜன்கள் அப்படின்னா என்ன? திடீர் மாற்றம் தூண்டி. திடீர் மாற்றத்தை யார் ஏற்படுத்துகிறாரோ, அது இயற்பியல் காரணியாக இருக்கலாம் அல்லது வேதிய காரணிகளாக கூட இருக்கலாம். அப்ப திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை திடீர் மாற்ற தூண்டி, அதுதான் மியூட்டாஜன்கள் அப்படின்னு சொன்னோம். ஓகே. அண்ட் அடுத்தது நவீன். நவீன், உன்னுடைய நான் நேற்று இருந்து பார்த்துட்டு இருக்கேன், உன்னுடைய மைக்ல ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. சரியா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்றதுலயே ஏதோ இருக்கு. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. ஓகே. நீங்க ஆன்சர் பண்ண வரீங்க. நான் மற்ற கிளாஸ்லயும் நான் கவனிச்சேன், நேற்று கெமிஸ்ட்ரி கிளாஸ்லயும் கவனிச்சேன். நீங்க ஆன்சர் பண்ண வரும்போது அந்த குறைன்னு சவுண்டு வருது, அது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்தது திவ்யா சார். சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு அப்படின்னா என்னமா? மரபியல் நோய் அந்த குடும்பத்துல காணப்படும் சார். மரபியல் நோய் குடும்பத்துல காணப்படுகிறது. எப்படி அந்த குடும்பத்துல மூதாதையரிலிருந்து எப்படி அடுத்தடுத்த சந்ததிக்கு அது தொடர்கிறது என்பதை கண்டறிவதற்கானதுதான் சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றோம், பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட்டு. அண்ட் அடுத்தது சஞ்சனா சார். இப்ப ஒரு பெண், சரியா, பெடிகிரி அனாலிசிஸ்ல பெண் என்பதை குறிக்கக்கூடிய சிம்பிள் எது? சர்க்கிள் சார். சர்க்கிள். சரிங்களா? சர்க்கிள். ஓகே. சக்திமதி, பெடிகிரி அனாலிசிஸ்ல பாதிக்கப்பட்ட பெண் இருந்தால் அதுக்கான சிம்பிள் என்ன? சக்திமதி நாட் ஆன்சரா? தாமரை, பெடிகிரி அனாலிசிஸ்ல பாதிக்கப்பட்ட பெண் இருந்தா அத எந்த சிம்பிள் மூலம் நீங்க சொல்லுவீங்க? செல்வமலா, சர்க்கிள்ல ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கணும். ஆமா, சர்க்கிள்ல ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கணும். ரைட்டு. அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் சரி, சாந்தினி. ரைட். இப்ப ஆண் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான சிம்பிள் என்ன? ஸ்கொயர்ல ஷேட் பண்ணிருக்கோம். ஸ்கொயர்ல ஷேட் பண்ணிருக்கணும். ஓகே. சாலமன்,
இப்ப நம்ம சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வுல அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்ம போட்டுக்கிட்டே போறோம். இப்போ வந்து ஒரு சாதாரண ஆண் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. சரிங்களா? இப்ப இதுல முதல்ல பிறந்த குழந்தை, இரண்டாவது பிறந்த குழந்தை அப்படின்னு நீங்க எதை வச்சு தீர்மானிப்பீங்க? லெஃப்ட் உள்ளது வந்து முதல்ல பிறந்த குழந்தை சார், ரைட் பிறந்த குழந்தை. லெஃப்ட் டு ரைட். சரியா? லெஃப்ட் டு ரைட் இப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி. அண்ட் அடுத்தது நம்புறதா? எஸ் சார். சரிப்பா, இந்த சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். சரி, அடுத்தடுத்த சந்ததிக்கு எப்படி கடத்தப்படுகிறது என்பதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஹீமோபிலியா சார். ஹீமோபிலியா நேற்று படிச்சேன். சரி, ஓகே, இப்படி கேட்குறேன். ரைட், ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குணவதி? எஸ் சார். இந்த ஒரு சிலருக்கு வந்து கையில 6 விரல், கால்ல 6 விரல் இருந்தா அது என்ன டிசீஸ் நம்ம படிச்சோம்? பாலிடாக்டைரி சார். பாலிடாக்டைரி, இதுதான் லாஸ்டா நம்ம பார்த்த டிசீஸ். சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வர்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்றது முக்கியம். சரியா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு சிலர் நல்லாவே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்க மாட்டேன். அவங்களாம் இவங்க கேள்வி கேட்கும்போது நீங்களா உங்க மனசுக்குள்ள பதில சொல்லி பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்? சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு. இப்ப இந்த பெடிகிரி அனாலிசிஸை பொறுத்த மட்டும் இந்த டிசீஸ் வந்து ஆட்டோசோமா அண்ட் இன்னொன்னு வந்து என்னது, செக்ஸ் லிங்க்டா. சரி, அதாவது உடல குரோமோசோம் சார்ந்த நோயா அல்லது பால் குரோமோசோம் சார்ந்த நோயா? சரியா? உடல குரோமோசோம் பால் குரோமோசோம் இப்படி சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஓங்கு பண்பு கொண்டதா ஒடுங்கு பண்பு கொண்டதா, டாமினண்டா ரெசிசிவா? ஸோ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எப்படி நாம கண்டுபிடிக்கலாம் ஆட்டோசோமலா அல்லோசோமலா அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நமக்கு தெரியும், நம்ம உடம்புல மனிதர்கள் எடுத்துட்டீங்கன்னா எத்தனை ஜோடி குரோமோசோம் ஆட்டோசோம்? 22 ஜோடி வந்து ஆட்டோசோம், ஒரு ஜோடி வந்து அல்லோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்றோம். சரியா சார்? ஆட்டோசோமல் டிசீஸ் அப்படின்னா என்ன சார்? அப்ப உடல குரோமோசோம்கள் நமக்கு 22 ஜோடி இருக்கு. எவ்வளவு இருக்கு? 22 ஜோடி இருக்கு. அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சரியா, அதுல ஏற்படக்கூடிய டிசீஸை நம்ம என்ன சொல்லிடுவோம்? அதன் வழியாக ஏற்படக்கூடிய டிசீஸை நாம ஆட்டோசோமல் டிசீஸ்ன்னு சொல்றோம். உடல குரோமோசோம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இனப்பெருக்க குரோமோசோம்கள் அல்லது அல்லோசோம்கள், செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நோய்கள் ஏற்படுதுன்னா அதை நாம என்ன சொல்லுவோம்? எக்ஸ், அதாவது எக்ஸ் குரோமோசோம் சார்ந்ததா இருந்தா அது எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். சரியா? ஓகே. இது பால் குரோமோசோம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? ரைட். அதுல டாமினண்டா ரெசசிவா. டாமினன்ட்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஜீன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 அதோட டிஃபரெண்ட் ட்ரைட் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு டாமினண்டா இருக்கலாம் அல்லது ரெசசிவா இருக்கலாம். அது எப்படி கடத்தப்படப்படுகிறது, சரியா, அதுன்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். பார்த்துலாமா? எஸ் சார். சரி, முதல்ல சந்ததி வழி உடல் பகுப்பாய்வு பொறுத்த மட்டும் உடல் வழி ஓங்கு பண்பு, இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு முக்கியம்பா. சரியா? ஒவ்வொன்றுத்தையும் ஒரு 4 பாயிண்ட் தந்து இருப்பேன். அது வந்து நமக்கு முக்கியம். அது என்னென்ன, இதை வச்சுக்கிட்டா இதான் ஒரு கீ. இதை வச்சுக்கிட்டா தான் நம்ம கொடுத்துக்கிற பெடிகிரி ஆட்டோசோமலா செக்ஸ் லிங்க்டா அப்படின்றது தெரியும். சரியா? அல்லது டாமினண்டா ரெசசிவா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வுல உடல் வழி ஓங்கு பண்பு, சரியா, ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோசோமல் டாமினன்ட்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் முதல்ல பாதிக்கப்பட்ட நபர்களில் ஏதேனும் ஒரு பெற்றோர் பாதிப்புக்குள்ளாகி இருக்க வேண்டும். இப்படின்னா என்ன? இப்ப நீங்க ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் போடுறீங்க. இப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு பெண்
ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கின்றார். அவளுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார். சார், ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்றதுக்கான ஒரு ரூல். சரியா? பாதிக்கப்பட்ட நபர்கள்ல ஏதேனும் ஒரு பெற்றோர் பாதிப்புக்குள்ளாயிருக்க வேண்டும். இங்க பாருங்க, இப்ப வந்து அம்மா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? இப்படி வந்தா அது எதுல வரலாம்? ஆட்டோசோமல் டாமினன்ட்ல வரலாம். இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, அப்புறம் இன்னும் ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது, இப்பண்புகள் 2 சேய்களிலும் சமமாக தோன்றும். சரியா? 2 பிள்ளைகள் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. சரியா? ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இப்ப வந்து இப்படி, இப்ப இந்த ஜெனரேஷன்ல வந்து பையன் பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்க. இப்படி. சரியா? அப்ப இந்த மாதிரியான பண்புகள் 2 சேய்களிலும் சமமாக தோன்றணும். அதாவது மேலுக்கும் வரணும், ஃபீமேலுக்கும் வரணும். சரி, அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள்ல இப்ப அம்மா வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, அடுத்த ஜெனரேஷன்ல மேபி பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஆணும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அடுத்த ஜெனரேஷன்ல ஆணும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தா அதுவும் ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. நான் சொன்ன அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இந்த படத்தை நீங்க பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்ன? பாதிக்கப்பட்ட நபர்ல ஏதேனும் ஒரு பெற்றோர் பாதிப்புக்குள்ளா இருக்க வேண்டும். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாயிண்ட் பாருங்க. இதுல யார் இருக்கா பாதிக்கப்பட்டவர்? யாரு இவரு? ஆமா, பாதிக்கப்பட்ட அப்பா ஒரு நபர் இருக்கார். ஆண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அதுக்கு அடுத்தது என்ன சொன்ன? 2 சேய்கள்லையும் சமமாக தோன்றும். 2 சேய்கள்லையும் சமமாக தோன்றும். இங்க பாருங்களேன். இப்ப அடுத்த ஜெனரேஷன், இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், ஆணும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான கேரக்டர் 2 பேருக்கிட்டையும் தோன்றும். மேலும் பாதிக்கப்படலாம், பெண்ணும் ஃபீமேலும் பாதிக்கப்படலாம். இந்த 2 பாயிண்ட் வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கான ஃபியூச்சர் நம்ம என்சிஆர்டில கொடுத்திருக்கிறோம். சரியா? இந்த பண்புகள் ஒவ்வொரு சந்ததியிலும் தோன்றும். இங்க பாருங்க, இங்க இருந்து அடுத்த ஜெனரேஷன்லயும் வெளிப்பட்டிருக்கு, டிசீஸ் வந்திருக்கா, அடுத்த இதுலயும் டிசீஸ் வந்திருக்கு. இப்படி எல்லாம் வந்தா அதுக்கு பேர் என்னது? ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? இந்த பண்பு கூறுகளை 2 பெற்றோர்களுமே பாதிக்கப்படுகின்றனர். இதுனா என்ன? இங்க பாருங்க, இதுல பாருங்க, இந்த இடத்துல அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து அவருடைய பிள்ளைகள் வராங்க. இங்க இவங்களுக்கு, இங்க பாருங்க, இவங்களுக்கு இவங்க அம்மா. இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்பா பாதிக்கப்பட்டிருக்காருன்னா, அடுத்த ஜெனரேஷன்ல இதன் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அடுத்த ஜெனரேஷன்ல மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி 2 பெற்றோர்களுமே பாதிக்கப்பட்டிருப்பின் அதெல்லாம் நம்ம எதுல வரோம்? ஆட்டோசோமல் டாமினன்ட்ல வரும். ஓகே, புரியுதா? இது புரியுதா இல்லையா? இவைகளில் சில பாதிக்கப்படாத பிள்ளைகளும் இருப்பர். அதாவது பெற்றோர்கள் ஹெட்டிரோசைகஸ் நிலையில் இருக்கும் பொழுது, பெற்றோர் வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தா ஒரு சில சமயத்துல பாதிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார். சரியா? அப்போ வந்து மறைந்திருந்து நோய் வெளிப்படுத்தும். சரிங்களா? ரைட். இத வேற மாதிரி எப்படி இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்றத பாருங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிறதுப்பா, நீங்க அதை நோட் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஒரு சில பாயிண்ட் நான் சொல்றேன். பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பிளஸ் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருந்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள். சரியா? இப்படி போட்டுக்கலாம்.
வந்து எஸ் ஆர் நோ இப்படி வச்சுக்கோங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டாமினன்ட்னு சொல்லலாம். இருந்தா அதை நம்ம என்ன சொல்லலாம்? டாமினன்ட்னு சொல்லலாம். இதுவே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நாம ரிசெசிவ்னு சொல்லலாம். பாத்துக்குங்க. சோ பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், அப்பா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு நோய் இருந்திருக்கணும், மேபி அவங்க பிள்ளைகளுக்கு யாருக்காவது நோய் வந்திருக்கணும். அப்படி இருந்தா டாமினன்ட்னு சொல்லலாம். இதுவே ரெசசிவ்ல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு நோய் இருந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் நோய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க ரெசசிவ்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இது கூட இப்படி வச்சு கூட நீங்க டாமினண்டா ரெசசிவா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோய் ஓங்குத்தன்மை கொண்டதா அல்லது ஒடுங்குத்தன்மை கொண்டதா அப்படின்றத பாத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் ஐடியா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு தலைமுறையிலும் நோய்வாய் பாதிக்கப்பட்டவர் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டாமினன்ட்னு சொல்லிக்கலாம்பா. இப்படி எழுதிக்கோ. ஒவ்வொரு தலைமுறையிலும் நோயால் பாதிக்கப்பட்டவர் இருப்பின் அத நம்ம என்ன சொல்லலாம்? ஓங்குத்தன்மை நோய். டாமினண்டா ரெசிசிவா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெயின் பாயிண்ட்ப்பா. அப்ப அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் இன் எவ்ரி ஜெனரேஷன் இப்படி இருந்தா அந்த டிசீஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டாமினன்ட். அப்ப டாமினண்டா ரெசிசிவா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு மெயின் பாயிண்ட் போதும். புரிஞ்சுச்சா இது? எஸ் சார். இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் தான் இது டாமினண்டா ரெசசிவா, சாரி, இந்த டாமினன்ட் வந்து ஆட்டோசோமலா ரெசசிவா நீங்க அப்படி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த ஓங்குத்தன்மை இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே செக்ஸ் லிங்க்டா இருந்தா, அதாவது பால் குரோமோசோமோடு இணைந்ததா இருந்தா கிறிஸ் கிராஸ் பாரம்பரியம் மூலமாக செயல்படும். கிறிஸ் கிராஸ், மைக்ரோ மியூட்ல போடுங்க. கிறிஸ் கிராஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அம்மால இருந்து பிள்ளைக்கு, பிள்ளையில இருந்து யாருக்கு போகும்? மறுபடியும் யாருக்கு போனோம்? அப்பா டு அம்மா, அப்பா டு மகள், அம்மா டு மகன். அப்படி இருந்தா கிறிஸ் கிராஸ் பாரம்பரியம். சரி, அப்படி வந்ததுன்னா அது ஆட்டோசோமல், சாரி, எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்னு சொல்லுவாங்க. சரி, நான் அது எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் சொல்லிக்கிறேன். இது இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோ. எவ்ரி ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட் இருந்தா அது டாமினன்ட்யா. ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. ஒன்னு ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு, எக்ஸாம்பிள் மயட்டோனிக் டிஸ்ட்ராஃபி. சரியா? மயட்டோனிக் திசுஇறப்பு. இன்னொன்னு ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு, கதிரறிவால் ரத்த சோகை. சார், இப்ப நம்ம படிச்சிருக்கிறது வந்து ஒன்லி ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு மட்டும்தான் சார் படிச்சிருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய மயட்டோனிக் டிஸ்ட்ராஃபிக்கு பொருந்துதான்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இல்ல நான் ஷார்ட்கட்டா ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எஸ் எஸ் சார். அடுத்த ஜெனரேஷன்லயும் பாதிப்பு உள்ள நபர் இருக்காங்களா? ஓகே. அடுத்த ஜெனரேஷன்லயும் பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்களா? சோ இப்படி எல்லாம் வந்தா அவரை நான் என்ன எப்படின்னு வச்சுக்கலாம்னு சொன்னேன்? ஓங்குத்தன்மைன்னு சொல்லலாமா? எஸ் சார். புரியுதா? ரைட். அடுத்து என்ன கொடுத்திருப்போம்? பாதிக்கப்பட்ட நபர்ல ஏதாவது ஒரு பெற்றோர் பாதிப்புக்குள்ளா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஒத்து போகுது இல்ல? இப்ப இங்க பாருங்க, இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் இருக்கார், அவங்களுடைய பெற்றோர், அவங்க அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அப்ப இது எதுல வர்றதுதான்? ஆட்டோசோமல் டாமினன்ட் தான் சொல்றோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2 பேர்லயும் 2 செய்கள்லயும் இங்க பாருங்க, பையனும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? ஒவ்வொரு சந்ததியிலும் தோன்றும். இதெல்லாம் எதுக்கான அர்த்தம்?
ஓங்குத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் எதுக்கான அர்த்தம்? ஓங்குத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு. சார் இப்போ வந்து ஓங்கு பண்புக்கு சொல்லிட்டீங்க சார். சார் ஆட்டோசோமா எக்ஸ் குரோமோசோமா அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரியா, ஆட்டோசோமா எக்ஸ் குரோமோசோமா அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, இப்ப ஆட்டோசோமல் ஓங்குத்தன்மை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து, மதர் கிட்ட இருந்து பிள்ளைக்கு நோய் கடத்தணும். சரி, அதாவது அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, பிள்ளையோடைய அதாவது பையனுடைய மகனுடைய அம்மா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அண்ட் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, சரியா, இந்த ஆண், சரியா, இது வந்து ஆண், அவனுக்கு குழந்தைக்கூடிய பெண் குழந்தைன்னு வச்சுக்கங்க, பெண் குழந்தை பாதிக்கப்பட்டு இருந்தா அதை நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப அம்மா டு பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள்னா இங்க மகன் ராஜா, நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம், பிள்ளைன்னா பொண்ணு நினைச்சுக்காதீங்க, மகன். அம்மா கிட்ட இருந்து மகனுக்கு நோய் கடத்தப்பட்டிருக்கணும். சரியா, அண்ட் அந்த மகன் கிட்ட இருந்து அடுத்தது அவன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு கடத்தப்பட்டு இருந்தா அதை நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்படி நடக்கலப்பா, இப்படி நடக்கலன்னா அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஆட்டோசோமல்னு சொல்லலாம். இப்படி நடக்கலன்னா ஆட்டோசோமல் சொல்லிருக்கலாம். சி, இங்க எடுத்துக்குங்க, இங்க எடுத்துக்குங்க, இது வந்து இப்ப வந்து அம்மா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த ஜெனரேஷன்ல யார்கிட்ட நோய் கடத்தப்பட்டிருக்கு? பெண்ணுக்கு தானே கடத்தப்பட்டிருக்கு, பெண் பிள்ளைக்கு தான் நோய் கடத்தப்பட்டிருக்கு. சி, இது வந்து எக்ஸ் லிங்க்டுல வருமா? வருமா? நோ சார். வராது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஓ, இது வந்து ஆட்டோசோமல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிச்சா? எஸ் சார். சரி, ரைட். இப்ப மறுபடியும் நான் சொல்லிடுறேன். அப்ப நீங்க டாமினன்ட் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்ரி ஜெனரேஷன்ல யாராவது ஒரு அஃபெக்டட் பர்சன் இருக்கணும். சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட், செகண்ட் ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட், தேர்ட் ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட், இப்படி இருந்தா டாமினன்ட்னு சொல்றோம். அண்ட் ஆட்டோசோமா ரெசசிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல இருந்து மேல், அதாவது ஒரு அஃபெக்டட் மேலுக்கு அஃபெக்டட் ஃபீமேல் இருந்திருக்கணும். இந்த அஃபெக்டட் மேல் பிறக்கக்கூடிய ஃபீமேலும் அஃபெக்டடா இருக்கணும். இப்படி இருந்தா அதை நாம என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? ஃபீமேல் டு மேலுக்கு டிசீஸ் கடத்துதுன்னா அது எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லுவோம். ஆனா இப்படி வரல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டோசோமல் சொல்றோம். சரியா, இதுதான்டா ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டோசோமல் டாமினன்ட். இது புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி. இந்த பெடிகிரி தான் நமக்கு என்சிஆர்டில கொடுத்துருக்கிற பெடிகிரி. ஸோ இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. சரியா, இப்படி கொடுத்திருந்தானா அது மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபியா அல்லது சீக்கிள் செல் அனிமியாவா அல்லது ஹீமோபிலியாவா அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. இந்த டயகிராம் ஆட்டோசோமல் டாமினன்ட் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி. புரிஞ்சிச்சா? எஸ் சார். ரைட். சி, மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி உடல்லாம் மெலிந்து போய் காணப்படுவார். சரிங்களா, இதுதான் இந்த நோய். ரெண்டாவது சார், ஆட்டோசோமல் ரெசசிவ்க்குனா என்ன சார் கேரக்டர்? என்னென்ன பண்புகள் இருந்தா நீங்க அந்த டிசீஸ் வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ்? சார் நான் ஏன் நம்ம மெயினா இந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் ரெசசிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்சிஆர்டில கொடுத்திருக்கிறது ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆட்டோசோமல் ரெசசிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். சரிங்களா, பார்க்கலாமா? ரைட். பாதிக்கப்பட்ட நபரின் இரு பெற்றோர்களும் அநேகமாக பாதிக்கப்படுவது கிடையாது. சார், ஒரு பையனுக்கு நோய் இருக்கு சார், ஆனா அவங்க அம்மாவுக்கும் நோய் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் நோய் இல்லை. சி, அப்படி இருந்ததுன்னா அது எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா ரெசசிவ் தானே. கரெக்டா? சி, இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு அம்மா ஒரு அப்பா திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள், இன்னொரு மகன், இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க பிள்ளையும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியா, அவருடைய மகளும் நோயால், ஒரு மகளும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு நோய் இல்லப்பா.
அவங்க அப்பா அம்மாவுக்கு நோய் இல்லை. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு தலைமுறையிலும் பாதிக்கப்பட்ட நபர் இருந்தால் அதுக்கு என்ன பேரு? அது எதுல வரும்? டாமினன்ஸ். டாமினன்ட் பண்புல வரும். இங்க அந்த பண்பு நீங்க இங்க அப்ளை பண்ணுங்களேன். இங்க ஒவ்வொரு தலைமுறையிலும் நோயால் பாதிக்கப்பட்டவர் இருக்காங்களா? இருக்காங்களா? இல்ல சார். இல்ல. அப்படின்னா இது எதுல வரும்? ரிசெசிவ் சார். ஒடுங்கு பண்புப்பா. புரியுதா? இத வச்சு நீங்க ஓங்கு பண்பா ஒடுங்கு பண்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பாதிக்கப்பட்ட நபரின் 2 பெற்றோர்களும் அநேகமாக பாதிக்கப்படுவதில்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்பண்புகள் 2 செயல்களிலும் சமமாக தோன்றும். இங்க பாருங்க, அதே கேரக்டர் தான். சரியா? இது வந்து காமன் தான். பையனும் பாதிக்கப்பட்டிருக்கிறான், பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கான். இது 2 பேருக்கும் காமன் தான். இப்பண்புகள் 1 அல்லது சில சந்ததிகளில் மறைந்திருக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இந்த நோய் மறைக்கப்பட்டிருக்கா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நோய் வெளிப்பட்டிருக்கா? இல்ல. சரியா? ஆனா அடுத்த ஜெனரேஷன்ல வெளிப்பட்டிருக்கு. இப்படி வந்தா அதை நாம என்ன சொல்லுவோம்? உடல் வழி ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட நீங்க இங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. யாராவது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் யாராவது இருக்காங்களா? பாதிக்கப்பட்ட பெற்றோர் இல்ல. அதனால இது நம்ம என்ன சொல்றோம்? ஒடுங்கு பண்பு. அதை கண்டுபிடிச்சிடுறோம். ஒடுங்கு பண்பு. அல்லது இப்படி கூட நீங்க சொல்லலாம், ஒவ்வொரு தலைமுறையிலும் பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்களா? நோ சார். சரியா? அப்ப எவ்ரி ஜெனரேஷன்ல வரல, அதனால ஒடுங்கு பண்பு. அதனால ஒடுங்கு பண்பு. ரைட்டு சார். அடுத்தது நம்ம ஒண்ணு சொன்னோம்ல சார், இப்ப வந்து ஒடுங்கு பண்பு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆட்டோசோமா அல்லது வேற என்ன சொல்லுவோம்? எக்ஸ் லிங்க்டா? இப்ப நான் அதே சொன்ன அந்த பாயிண்ட் நீங்க பாருங்க. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா கிட்ட இருந்து மகன், அம்மா கிட்ட இருந்து மகனுக்கு, மகன் கிட்ட இருந்து மகள். சரியா? அல்லது இப்படி வச்சுக்கோ, ஃபீமேல் டு மேல் அண்ட் மேல் டு ஃபீமேல். சரியா? அப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு பெண்ணுக்கு அவங்க அம்மா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆணுக்கு அவங்க அம்மா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆணுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தா அது என்ன லிங்க்டு நான் சொன்னேன்? இப்படி இருந்தா என்ன லிங்க்டு நான் சொன்னேன்? எஸ் லிங்க்டுங்க. இங்க பாருங்க, இங்க யோசித்து பாரு. 2 பேருமே பாதிக்கப்படல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாதிக்கப்படல. ஆனா பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. இது இங்க ஒத்து போதா? இந்த கேரக்டர் ஒத்து போதா? ஃபீமேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் ஒத்து போதா? அப்ப இது எதுலதான் வரும்? ஆட்டோசோம்ல தான் சார். ஆட்டோசோம்ல தான் வரும். இப்ப புரியுதா? அப்ப ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு அப்படின்றத நாம இத சொல்லலாம். ஒடுங்கு பண்புனா எவ்ரி ஜெனரேஷன்ல வெளிப்படல, ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த நோய் வெளிப்படல, அதனால அது ஒடுங்கு பண்பு. சிம்பிளா சொல்லிட்டோம். அதே மாதிரி அம்மா கிட்ட இருந்து பிள்ளைக்கு, சரியா, பிள்ளை கிட்ட இருந்து அவருடைய பெண் குழந்தைக்கு இப்படி நோய் கடத்தப்படவில்லை, அதனால இது ஆட்டோசோமல். இது புரிஞ்சுச்சா? அப்ப ஆட்டோசோமல் ரிசசிவ்க்கு கதிரருவல் ரத்த சோகை, ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு யார் எடுத்துக்காட்டு? மயோஸ்டோனிக் சார். மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி. இது 2த்துல யாருக்கா டவுட் இருக்கா? இது 2 தான் நமக்கு NCERT-ல மெயின். 2த்துல யாருக்கா டவுட் இருக்கா? சரி. இந்த பண்பு கூறுகளில் 2 பெற்றோர்களுமே பாதிக்கப்படுகின்றனர். அடுத்த இதுல சொல்றாங்க, அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது, இப்ப பாரு, அப்பா அம்மாவுக்கு நோய் இல்லை, ஆனா அவங்க மகனுக்கு நோய் வந்திருக்கு. சரியா? இப்ப மகனுக்கு நோய் வந்திருக்கு, அடுத்த ஜெனரேஷன்ல மேபி அவங்க பெண்ணுக்கு நோய் வந்திருக்கலாம். அதைத்தான் இவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதனால் அனைத்து பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றனர். இப்படி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிக்கில் செல் அனிமியா டிசீஸை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சிக்கில் செல் அனிமியா. சரியா? சிக்கில் செல் கதிரருவால் ரத்த சோகை எதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம்? எதுக்கான எக்ஸாம்பிள்? ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு. ஒடுங்கு பண்பு நோய். ஆமா. இது வந்து இதுல கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக நம்ம
ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் தான், சரியா? அதனால இதை விட்டுடுவோம், பிரச்சனை கிடையாது. ரைட். அடுத்தது சார், இந்த எக்ஸ் லிங்க்டுன்னு ஒண்ணு சொல்றீங்க இல்ல, எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் ரிசெசிவ். டாமினன்ட் ரிசெசிவ்க்கு அதே தான், அதுல மாற்றம் கிடையாது. எவ்ரி ஜெனரேஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் அஃபெக்டா இருந்தா அது டாமினன்ட், ஏதாவது ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப்பா இருந்தா அது ரிசெசிவ். அதை விட்டுருங்க சார். எக்ஸ் லிங்க்டு அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இது நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்க மாட்டோம், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ரைட். தந்தை பாதிக்கப்பட்டால் அனைத்து மகள்களும் பாதிக்கப்படும். If father is affected, all other daughters also affected. இப்படி இருந்தா அது எதுல வரும்? எக்ஸ் லிங்க்டுல வரும், எக்ஸ் லிங்க்டுல வரும். அப்ப இப்ப பாருங்க, father யார்? அது மகள், சரியா? இப்படி இப்படி வச்சுக்கலாம். father to daughter. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பெண்ணுடைய அப்பா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார், அல்லது அப்பாவிடம் இருந்து நோய் பெண்ணுக்கு கடத்தப்பட்டிருக்கும், பெண்ணுக்கு கடத்தப்பட்டிருக்கும். இந்த பெண் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய மகன், இதுக்கு ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவருடைய மகன் பாதிக்கப்பட்டு இருக்கணும். அப்படி இருந்தா அது எக்ஸ் லிங்க்டு. புரியுதா? அதாவது ஒரு பெண்ணுடைய அப்பா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த பெண்ணுடைய மகனும் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். அப்ப பாருங்க, அப்பா டு பொண்ணு, பொண்ணு டு அவனுடைய பையன், இப்படி இருந்தா அது எக்ஸ் லிங்க்டு. அல்லது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? அம்மா டு மகன், மகன் டு மகன், மகன் டு மகள், மதர் டு சன்னு, இந்த சன் டு டாட்டர், அல்லது இப்படி இப்படி வச்சுக்கோங்க. எப்ப இப்படி இல்லைன்னா சார் ஃபீமேல் டு மேல், அப்புறம் மேல் டு ஃபீமேல். இந்த கேரக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க சார். இப்படி நோய் கடத்தப்பட்டால் அது என்னதான்டா? எக்ஸ் லிங்க்டு தான்டா, அது எக்ஸ் லிங்க்டு தான். இது புரியுதா? எக்ஸ் லிங்க்டுனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அல்லது இப்படி கூட போடுவாங்க, கிறிஸ் கிராஸ் அப்படின்னா ஃபாதர் டு டாட்டர், ஃபாதர் டு டாட்டர், மதர் டு சன், இப்படி இருந்தா அது கிறிஸ் கிராஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப இத வந்து நம்ம எக்ஸ் லிங்க்டுன்னு, இப்படிலாம் நோய் கடத்தப்பட்டாவே நீங்க என்ன பண்ணலாம்? எக்ஸ் லிங்க்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம், சரியா? அண்ட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்ட், டாமினன்ட்னா எவ்ரி ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இருக்கணும், அது மெயினா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது ரெசசிவ்ல போயிடும். இது புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? எஸ் சார். ரைட், சார். இது நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சிண்ட்ரோம், சரியா? எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் டிசார்டருக்கு ரெட் சிண்ட்ரோம். தம்பி இது நம்ம என்சிஆர்டில இல்ல, உங்களுக்கான எக்ஸாம்பிளுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் இது ஃபுல்லாவே இல்ல சார். அதுதான் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றேன். எஸ் சார். முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். லாஸ்டா அதுக்கான கீ நான் ஈஸியா கொடுத்துறேன் சார். இப்ப இந்த பண்பை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சார். சார் டாமினன்ட்னா நான் யாருன்னா சொல்லுங்க, டாமினன்ட்னா என்ன பண்பு வெளிப்படணும்? ஓங்கு பண்புக்கு என்ன சொல்லணும்பா, சொல்லுங்க சார். சந்ததியிலும் பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்கப்பா. இப்ப பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், ஜெனரேஷன் நம்ம ரோமன் லெட்டர்ல தான் சொல்லணும். தேர்ட் ஜெனரேஷன், இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறார், ரெண்டாவது ஜெனரேஷன்ல அவருடைய மகன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மூணாவது ஜெனரேஷனோட அவருடைய பேர பெண்கள், அதாவது பேத்திகள் பாதிக்கப்பட்டிருக்காரு. கரெக்டா சார்? இது டாமினன்ட் சார். எடுத்த உடனே நீங்க எழுதிக்கலாம், இப்படி இருக்கு சார், டாமினன்ட், டாமினன்ட். இப்ப நம்ம எக்ஸ் லிங்க்டு அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொன்னேன். இப்ப பாருங்க, ஃபீமேல் டு மேல் அண்ட் மேல் டு ஃபீமேல் இப்படி சொல்லலாம், அல்லது மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல். கரெக்டா? எஸ் சார். சரி, இது அப்ளை பண்ணுங்க பாப்போம்.
இப்ப இங்க பாருங்க டிசீஸ் எங்க இருந்து வந்திருக்கு? இது யார் இது? ஃபீமேல். மேல் மேலா? ஃபீமேல் சார். ஃபீமேல்மா. ஃபீமேல் டு யாருக்கு வந்திருக்கு? மேலுக்கு வந்திருக்கு. மேல் டு யாருக்கு போயிருக்கு? ஃபீமேல். ஃபீமேல் சார். அப்ப இது எதுல வரும்? இது எதுல வரும்? டாமினன்ட். X-linked. டாமினன்ட்க்கு நான் சொல்லிட்டேன். எவ்ரி ஜெனரேஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் பாதிக்கப்பட்டிருந்தா அது டாமினன்ட். ஓகே. நான் சொல்றது எக்ஸ் லிங்க்டுக்கு ஒண்ணு அம்மா கிட்ட இருந்து பையனுக்கு நோய் போயிருக்கலாம், அல்லது அப்பா கிட்ட இருந்து பெண்ணுக்கு நோய் போயிருக்கலாம். இப்படி இருந்தா அது எக்ஸ் லிங்க்டு. இப்ப புரியுதா எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு? ஓகே. அடுத்தது சார் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் ரிசசிவ்னா என்ன? பாயிண்ட்க்கு வாங்க. ரிசசிவ்னா என்ன சொன்னேன்? ஒடுங்கு பண்ணா என்ன சொன்னேன்? சார் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து 2 பேரும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க சார். இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, இதை மட்டும் அது டெஃபினேஷன் நிறைய படிச்சோம்பா, ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன். சோ அதாவது பெடிகிரி அனாலிசிஸ்ல ஒரு சில ஜெனரேஷன் பாதிக்கப்படாத நபர்கள் இருப்பாங்க. கரெக்டா? அதாவது எவ்ரி ஜெனரேஷன்லயும் பாதிக்கப்பட்ட நபர் இல்ல அப்படின்னா அது ஒடுங்கு பண்ணும். ஒவ்வொரு தலைமுறையிலும், அதாவது ஏதாவது ஒரு தலைமுறையில பாதிக்கப்படாத நபர் வெளிப்படுவார் எனில் அத நாம ரெசசிவ்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நம்ம எப்படி டாமினன்ட்டுக்கு ஒவ்வொரு தலைமுறையிலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்கன்னு சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெசசிவ். புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். இந்த நோயானது அதே கதை தான்ப்பா, அம்மா கிட்ட இருந்து பையனுக்கு போகுது. அப்ப ஃபீமேல் டு மேல். சரிங்களா? அண்ட் பெண்களை விட அதிகமான ஆண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார். இந்த ரெசசிவ் வரும் பொழுது ஃபீமேலை விட மேல்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அது என்ன ஆகுது, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் லிங்க்டுல வர்றதால நிறைய பேர் மேல் பாதிக்கப்பட்டிருப்பார். நமக்கு எப்பவும் போல ஃபீமேல் டு மேலு, மேல் டு ஃபீமேலு, மேல். சரியா? இதை நீங்க அப்படியே எங்க பார்த்தாலும் பெடிகிரி அனாலிசிஸ் வருதா, இது ஒரு கோடு வார்டு மாதிரி எழுதி வச்சுக்கிறாச்சா, ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி இருந்தா அது எக்ஸ் லிங்க்டுல வந்துடும் சார். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈமோஃபிலியா, நீட்ல நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். ஈமோஃபிலியா என்பது எக்ஸ் லிங்க்டு என்னது ரிசசிவ் டிசார்டர், அதாவது எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த ஒடுங்கு பண்பு நோய்க்கு எடுத்துக்காட்டு ஈமோஃபிலியா. நோட் பண்ணிக்கோ. போன வருஷம் கூட பெடிகிரி அனாலிசிஸ் வச்சு இந்த நோய்களை பொறுத்துக்க வகையில கேள்விகள் கேட்பான், அல்லது கூற்று காரண வகையிலான நோய்கள் கேள்வியில கேட்பான். இந்த வருஷம் கதிரொருவ ரத்த சோகை கொஸ்டின் கேட்டாங்க சார். கேட்டிருந்தாங்க. அது கதிரொருவ ரத்த சோகைன்றது ஆட்டோசோமல் என்னது ரெசசிவ் டாமினன்ட்டா? ரிசசிவ் பா, ரிசசிவ் தானே? எஸ் சார். ஆட்டோசோமல் திருப்பி அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம 3 வந்து மெயின் பாராஜா. ஆட்டோசோமல் டாமினன்ட்னா மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி, ஆட்டோசோமல் ரெசசிவ்னா சிக்கில் செல் அனிமியா. சரியா? அண்ட் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்னா ஹீமோஃபிலியா. ஏன்னா ரெட் சிண்ட்ரோம் நமக்கு வந்து என்சிஆர்டில இல்லைன்றதால நான் அதை விட்டுடுறேன். சரியா? இது 3த்தையும் தரவா எப்ப கூட்டு கேட்டாலும் பதில் சொல்லும். ஆட்டோசோமல் டாமினன்ட் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோபி, ஆட்டோசோமல் ரிசசிவ் சிக்கில் செல் அனிமியா. சரியா? செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் ஹீமோஃபிலியா. இது ஞாபகம் வச்சு. ஓகேவா சார்? இப்ப இதை நாம அப்ளை பண்ணி பார்க்கலாம் சார். இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். சி, இப்ப எக்ஸ் லிங்க்டு அப்படின்றதுக்கான ஒரு இது என்ன இருக்கு? ஃபாதர் டு, சாரி இப்படி எழுதிக்கலாம், மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல். சரியா? இது எக்ஸ் லிங்க்டு. கரெக்டா? எஸ் சார். எக்ஸ் லிங்க்டு. கரெக்டா சார்? ரிசசிவ் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பிளஸ் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இல்லைன்னா நம்ம ரிசசிவ்னு சொல்றோம். சி, இந்த இப்ப இது மேபி அடுத்த ஜெனரேஷன் வெளிப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஜெனரேஷன் போட்டிருந்தாங்கன்னா மேபி இல்லாம இருந்திருக்கலாம். சரியா? யாருக்கும் நோய் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால அதை நம்ம ரெசசிவ்னு சொல்லலாம். ஆனா இங்க நம்ம மெயினா போக்கஸ் பண்ணிருக்கிறது இந்த இமேஜ்ல எக்ஸ் லிங்க்ட மெயினா போக்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா?
அப்பா கிட்ட இருந்து பெண்ணுக்கு, சரியா? அந்த பெண்ணுகிட்ட இருந்து அவனுடைய பிள்ளைக்கு நோய் கடத்தப்பட்டிருக்குது. அதனால அது வந்து எக்ஸ் லிங்க்டுல வந்துடும். சரிங்களா? ஓகே. சோ இந்த எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் அண்ட் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த இமேஜ் நெட்ல இருந்து எடுத்து சொல்லுமா. இப்ப ஹீமோபிலியா காமிச்சீங்க இல்லைங்க சார்? அப்ப இது ஹீமோபிலியா இல்ல, இது ஹீமோபிலியா இல்ல, ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து கொடுத்தது. சரிங்க சார். ஹீமோபிலியா இல்ல. ஹீமோபிலியோட டயகிராம் நான் தனியா எடுத்து போடுறேன். எல்லா தலைமுறையிலுமே கடத்திருக்கு இல்லைங்க சார்? அதுதான் நான் சொன்னேன். மேபி அடுத்த ஜெனரேஷன்ல நோய்வாய்ப்படாம இருந்திருக்கலாம். புரியுதா? எல்லாத்துக்கும் இது இமேஜ்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, சரியா? எல்லாத்துக்கும் இல்ல, நம்ம நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கோம். நமக்கு எக்ஸ் லிங்க்டு அங்க மெயினா போக்கஸ் பண்ணிக்கங்கன்ற, சரியா? மேபி இந்த ஜெனரேஷன் இல்லாம கூட இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கணும், சரியா? இல்லாமல் இருந்திருக்கணும். அதனால நம்ம ரெசசிவ்னு சொல்லுவோம். இங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அது இல்லாம இருந்துச்சுன்னா அது எக்ஸ் லிங்க்ல வராதுல்ல சார்? இல்லாம இருந்ததுன்னா எக்ஸ் லிங்க்டு. இப்ப ரைட், ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான், நீங்க அதுவும் கரெக்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ரிசசிவ்க்கான என்ன கேரக்டர் நம்ம படிச்சோம் இங்க, ஒரு நிமிஷம் பாரு. தாயிடமிருந்து மகன்களுக்கு பரவும், பெண்களை விட அதிகமான ஆண்கள் பாதிக்கப்படுவர். இந்த கேரக்டர் இதுக்கு அப்ளை பண்ண புரியுதா? பெண்களை விட அதிகமான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால இது ரெசசிவ். இந்த பாயிண்ட் இதுக்கு அப்ளை பண்ணு. ஓகேவா? எஸ் சார். சரியா? இந்த ரெண்டு பாயிண்ட் ரெசசிவ்னு வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன். இதை நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. பெண்களை விட அதிகமான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது ரிசசிவ்ல வரும். ஓகேவா? இது இரண்டாவது பாயிண்ட், இது அப்ளை பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் லிங்க்டுக்கு, சரியா? எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்ததுக்கு ஞாபகம் வச்சுக்க. இங்க பெண்களை விட அதிகமான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நீங்க ரிசசிவ்க்கு கொண்டு போயிடுங்க. ஓகே? எஸ் சார். எஸ் சார். சரி, ஓகேவா? இனிமே வந்து ஒரு பெடிகிரி கொடுத்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏதாவது ஒரு பெடிகிரி கொடுத்தா அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? எஸ் சார். அப்போ ஒரு பெடிகிரி நான் ஒண்ணா போட்டு பாக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். மைக் மியூட்ல வச்சு பாருங்கம்மா. ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நீங்க பார்த்துட்டு எனக்கு லாஸ்டா சொல்லுங்க, சரியா? இதை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு சொல்லுங்க, டாமினன்ட்ல வருதா ரெசசிவ்ல வருதா அப்படின்றது. மைக் மியூட்ல போடுங்க. பரத் உங்க மைக் மியூட்ல வை ராஜா.
ரைட், டிராப் பண்ணிட்டீங்களா? Yes, sir. சரி, இப்ப இது வந்து யார் சொல்றா? ஃபர்ஸ்ட் வந்து இது ஆட்டோசோமா அல்லது சாரி ஃபர்ஸ்ட் வந்து டாமினண்டா அல்லது ரெசசிவா? யார் சொல்றா? மைக் மியூட்ல போடுங்கம்மா. வீடியோ ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மைக் எல்லாம் மியூட்ல போடுங்க. வீடியோ கட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். சரியா? ரைட். இது வந்து யாருன்னா ஏனிகா நீங்க சொல்லுங்க, இது டாமினண்டா ரெசசிவா? டாமினன்ட் சார். ஆமா, டாமினன்ட். எப்படி சொன்னீங்க டாமினன்ட்? ஒவ்வொரு தலைமுறைக்கு பண்புகள் வந்து கடத்தப்படுது சார். ஒவ்வொரு தலைமுறைக்கும் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கார். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். சார் இங்க வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. ஏதாவது ஒண்ணுத்தை எடுத்துக்கீங்க, ஏதாவது ஒண்ணுத்தை எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அண்ட் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் இருக்காங்கப்பா. அப்படி இருந்தா, ஏன்னா இவங்களுக்கு இவங்க பெற்றோர், அதனால நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இருந்தா அது டாமினன்ட். ஓகே, சரிங்க. அடுத்ததுங்க, இப்ப டாமினன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது ஆட்டோசோம்ல வருதா அல்லது எக்ஸ் லிங்க்ல வருதா? பார்த்து சொல்லுங்க. ஆட்டோசோம் சார். எப்படி ஆட்டோசோம்ல வருதுன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. சார் ஒரு மேல் கிட்ட இருந்து ஃபீமேல் கிட்ட, மேல் கிட்ட இருந்து மேல்கே வந்திருக்கிறனால மேல் கிட்ட இருந்து ஃபீமேல், ஃபீமேல் கிட்ட இருந்து மேல். சரியா? அதே மாதிரி ஃபீமேல் கிட்ட இருந்து மேல், மேல் கிட்ட இருந்து ஃபீமேல். இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காங்க? நோ சார். இப்படி வரல, அதனால அது என்னது? ஆட்டோசோமல். அப்ப ஆட்டோசோமல் டாமினன்ட். இது கரெக்டா? ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு இந்த பெடிகிரி ஒத்து போகுது. சரிங்களா? இதுதான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கங்க. அது ஆட்டோசோமா. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 3-4 வருஷமா இந்த பெடிகிரி சார்ட்டை கொடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் வரலங்க. சரிங்களா? இது வரைக்கும் வரல. அதாவது ஜஸ்ட் டிசீஸ் வந்து ஆட்டோசோமல் டாமினண்டா ரெசசிவா அப்படின்னு கொடுத்துருக்காங்களே தவிர எதுவும் வரல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது நம்ம பிரிக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? Yes, sir. ரைட், ஓகே. இப்ப ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஃபைனலா எழுதிக்கங்க. ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஃபைனலா எழுதிக்கங்க இந்த பெடிகிரி அனாலிசிஸ் ரிலேட்டடா. டாமினன்ட், ஓங்குத்தன்மை. ஓங்குத்தன்மைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க என்ன பண்ண, ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் கொடுத்தாவே முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கணும், எத்தனை பேர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத நீங்க கவனிக்கணும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதான் நீங்க கவனிக்கணும். சரிங்களா? ரைட். affected individuals in every generation. அனைத்து தலைமுறையிலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் அப்படின்னு இருக்கும். இருந்தால் அது நம்ம டாமினன்ட் சொல்லிக்கலாம்ப்பா. அடுத்தது ரெசசிவ்.
ஒடுங்குத்தன்மை நோய் அப்படின்றத இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, affected individual skips generation. பாதிக்கப்பட்ட நபர் ஸ்கிப்ஸ் ஜெனரேஷன்னா என்ன சொல்லலாம்? அல்லது இப்படி எழுதிக்கங்க, சில தலைமுறைகளில் பாதிக்கப்பட்ட நபர் இல்லாதிருத்தல். சில தலைமுறைகள்ல பாதிக்கப்பட்ட நபர் இல்லாமல் இருத்தல் அல்லது அஃபெக்டட் இண்டிவிஜுவல் ஸ்கிப்ஸ் ஜெனரேஷன். அப்படி இருந்தா அதை நாம என்னன்னு சொல்லிடலாம்? ரிசெசிவ்னு சொல்லிடலாம். இது டாமினண்டா ரிசெசிவா மெயினா? சரியா? மெயின் ஃபோக்கஸ் இதுதான் நீங்க மெயினா பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இது எழுதிட்டீங்களா? ரைட். இதுல வந்து டாமினன்ட் ரிசெசிவ்க்கான மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது ஆட்டோசோமல் உடல குரோமோசோம். உடல குரோமோசோம் இதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்படி ஷார்ட்டா போட்டுக்குங்க. ஃபீமேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் ஆப்சன்ட், அல்லது மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல் ஆப்சன்ட். சரியா? இப்படி இருந்தா அத வந்து நாம என்ன சொல்லலாம்? ஆப்சன்ட் இல்ல. இந்த மாதிரி பாதிக்கப்படலைன்னா அது ஆட்டோசோமல் டிசீஸ்னு சொல்லலாம். இதுவே எக்ஸ் லிங்க்டு, அதாவது எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த அப்படின்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே சொன்னதுதான். ஃபீமேல் டு மேல், மேல் டு ஃபீமேல். அப்ப இங்க பாத்துக்கோ, அம்மா இங்க இது ஃபீமேல்ன்றது இங்க அம்மாவை குறிக்கும். இங்க வந்து மகனை குறிக்கும். அம்மா கிட்ட இருந்து மகனுக்கு, இல்லது மகனோட அம்மா பாதிக்கப்பட்டிருத்தல், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு அடுத்தது இது யாரு? பேரண்ட்ஸ் சொல்ல, பேத்தி சொல்லலாமா? கரெக்ட் தானே? இவங்களுக்கு இது பேத்தி. சரியா? இப்படி வர்றது, அல்லது இப்படி கூட வரலாம். மேல் டு ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் டு மேல். இங்க பாருங்க, அப்பா, சரி, அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பா கிட்ட இருந்து மகளுக்கு வருது. அந்த அவருடைய பேரன், அந்த அப்பாவுடைய பேரன்
நோயால் பாதிக்கப்பட்ட. இந்த கேரக்டர்லாம் இருந்தா இஸ் பிரசன்ட் அதை நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்படி இருந்தா அதை நாம என்ன சொல்றோம், எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்றோம். நோட் பண்ணியாச்சா? இந்த மெயினான 4 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க ராஜா. இது இருந்தா போதும், நீங்க எக்ஸ் லிங்க்டு டாமினண்டா ரிசசிவா அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். ரைட், ஓகே. கிறிஸ் கிராஸ் வருதான்னு பாருப்பா. கிறிஸ் கிராஸ் வந்தா அது எக்ஸ் லிங்க்ல போட்டுரு, வரலன்னா ஆட்டோசோம்ல போட்டுரு, முடிஞ்சு போச்சு. டாமினன்ட்டுக்கு ரிசசிவ்க்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். எவரி ஜெனரேஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் பாதிக்கப்பட்டு இருந்தா அது டாமினன்ட். ஏதாவது ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயிருந்தோ அல்லது வெளிப்படாமல் இருந்தாலோ அதை நாம ரெசசிவ்னு சொல்லிக்கிறோம். தட்ஸ் ஆல் அபௌட் பெடிகிரி அனாலிசிஸ். இதுதான் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு வைக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸ்க்கு வந்துருங்க. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.